கரெக்ஷன் வீடியோ தூதுவளை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தூதுவளை சளிக்கு ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இதுக்கு பேர் தான் தூதுவளை. மிக்ஸி ஜாரில் பூண்டு, மிளகு, சீரகத்தை போட்டு நல்லா ஒன்று பாதியமாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தழையை போட்டு அரைச்சி அதை சாறை மட்டும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. புளி தண்ணியில் தக்காளி, நம்ம அரைச்சி வச்ச மிளகு, சீரகத்தை கொட்டிட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கறிவேப்பிலை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த சாறை ஊற்றி கொஞ்சம் நல்லா கிளறணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறமா கரைச்சி வச்ச புளி தண்ணி எடுத்து ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு உப்பும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொதிக்கிறப்ப லைட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா சுவையான தூதுவளை ரசம் ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.